Hello viewers, welcome to Masa Creations. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பேட்னஸ் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நாலு உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க, பாயில் பண்ணி வச்சுக்கோங்க. பாயில் பண்ணி வச்சுட்டு அதை ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துட்டு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா மசிச்சு விட்டுட்டு அதில் ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க. ஒரு ஆனியன் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்புறம் சில்லி ஒன்று கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கரி லீவ்ஸ் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஒரு ஸ்பூன், சில்லி பவுடர் ஒரு ஸ்பூன், கரம் மசாலா ஒரு ஸ்பூன், பெப்பர் பவுடர் அரை ஸ்பூன், அதுக்கப்புறம் பெருங்காயம் ஒரு பிஞ்ச், உப்பு 1/4 ஸ்பூன் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மாவு கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு ஸ்பூன் எக்ஸ்ட்ரா சேர்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு வைங்க. இந்த ஷேப்புக்கு செஞ்சு வச்சுக்கோங்க. இந்த ஷேப்புக்கு செஞ்சு எல்லாத்தையும் எடுத்து வச்சுருங்க. எல்லாத்தையும் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு பவுல் எடுத்துகிட்டு அதில் 4 ஸ்பூன் மைதா மாவு சேர்த்துக்கோங்க. ஒரு பிஞ்ச் உப்பு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. பேஸ்ட் மாதிரி கரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு கரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறத இதில் போட்டுட்டு நல்லா எல்லா இடமும் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சேமியாவை நொறுக்கி போட்டுக்கோங்க. அந்த சேமியாவை இது மேலே போட்டுக்கோங்க. ஃபுல்லாக ஃபில் பண்ணிக்கோங்க. சுற்றி எல்லா இடமும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. எல்லா இடத்துலையும் ஃபில் பண்ணிவிட்டு அப்படியே எல்லாத்தையும் பண்ணி எடுத்து வச்சுருவாங்க. எடுத்து வச்சுட்டு இதை 10 நிமிஷம் நீங்கள் ஃப்ரிட்ஜ்லேயே வச்சு பொரிச்சுக்கலாம். 10 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா சேமியா உதிராமல் இருக்கும். நாங்கள் 10 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வைக்கலை, அதனால் சேமியா வந்து உதிர்த்து வந்துருச்சு. நீங்கள் வந்து 10 நிமிஷம் வச்சுக்கோங்க. அப்படியே ஃப்ரை பண்ணி லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வெந்து எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க. உள்ளெல்லாம் வெந்ததுக்கப்புறம் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் சீஸ் எடுத்துக்கோங்க. சீஸ் எடுத்துகிட்டு அதை இந்த மாதிரி பண்ணிவிட்டு எக் ஷேப்புக்கு உருட்டி வச்சுக்கோங்க. இந்த ஷேப்புக்கு உருட்டி வச்சுருங்க. அதுக்கப்புறம் மைனஸ் சேர்த்துக்கோங்க, இல்லாட்டி கெச்சப் அது கூட சேர்த்துக்கோங்க. மேலே எக் வச்சுட்டு அவ்வளோதான். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குன்னு. எல்லாருமே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.